He's my Vijay Perippa. அவரோட பர்த்டேக்கு அவரே ஃபோன் பண்ணி இவகிட்ட விஷ் வாங்குனாரு. எப்படி சுத்துறீங்க? I love you so much. Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Us Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, Eastpa Traditional Thailand Massage, Fashion Partner Yasko Shirts and Trousers. நானும் கீர்த்தனா ரெண்டு பேரும் தான் வந்து ஃபேமிலியில வந்து அவருக்கு சிஸ்டர்ஸ். ஸோ எங்க ரெண்டு பேர் மேல ஒரு ஸ்பெஷல் பாசம் எப்பவுமே இருக்கும். அண்ட் பிளஸ் என்னோட டாட்டர் வந்து ரொம்ப பெட். ஷீஸ் கவினி. He's my Vijay Perippa. பெரியப்பா, சோ எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்த்டேக்கு வந்து அவரே ஃபோன் பண்ணி இவகிட்ட விஷ் வாங்குனாரு ஒரு வாட்டி, which is very special. பெரியப்பாக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி சுத்துறீங்க? ஒரு பண்ணி கேட்குறீங்க. Dupatta. துப்பட்டா. Happy birthday Vijay Perippa. I love you so much. Hope I see you soon in India. I love you so much. நானு, விக்ராந்த், சஞ்சு அண்ணா, கார்த்திக், கீர்த்தனா எல்லாருமே வந்து we used to play கேரம் போர்ட். பாட்டி வீடு வந்து பெரிய வீடு. ஆக்சுவலி பின்னாடி நிறைய இடம் இருக்கும். ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாடுவோம். அப்ப கூட வந்து அவர் வந்து ஒரு பெரிய அண்ணா. அண்ட் நாங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். கிஃப்ட் அப்படியெல்லாம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, எதுவுமே வாய் திறந்து அப்படி பேசணும்னே அவசியம் இல்ல. அவரோட ஆக்ட்லயே வந்து மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. பாலிடிக்ஸ் வர போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு அது ஷாக் இல்ல. பட் ஐ எம் ஷூர் அவருக்கு இவ்வளவு வருஷம் வரைக்கும் சினிமால இருந்த சக்சஸ் தாண்டி ஐ திங்க் பாலிடிக்ஸ்ல he will be 200% more. அழகாய் உடைந்தேன் நீ அர்த்தம். சோ எல்லாருக்கும் ஒரு செம்மையான வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தா விஜய் சாரோட ஒரு செல்ல தங்கச்சி பல்லவி அவர்கள். Thank you so much Behind Woodsக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணாவோட ஒரு 50th பர்த்டே இவ்ளோ கிராண்டா செலிப்ரேட் பண்றீங்க. அண்ட் என்ன வந்து ஒரு பார்ட்டா இதுல இன்க்ளூட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு Behind Woods. So it's a pleasure. and நாங்க உங்ககிட்ட வந்துட்டு விஜய் சார் பத்தி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க விஜய் சாரோட அவரோட பர்த்டேவை லாஸ்டா எப்ப கொண்டாடினீங்க? லாஸ்டா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஆக்சுவலி ஒரு என்ன ஃபேமிலி கேதரிங்கா இருந்தாலும் எல்லா கசின்ஸும் அங்கதான் போவோம். லாஸ்டா அண்ணாவோட பர்த்டே வந்து அங்கதான் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னும் அது எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் மேம் அது? இருக்கும், அது ஒரு 2006 2007 அந்த டைம்ல தான் இருக்கும். ஓகே, அவருக்கு நீங்க லாஸ்டா பண்ண gift என்ன? அண்ணாக்கு நான் பண்ண gift வந்து ஆக்சுவலி அண்ணா வந்து எப்படின்னா gift அப்படியெல்லாம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. அவருக்கு வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, that is more valuable to him. So எப்ப வந்து வெக்கேஷன் போனாலும் he'll make sure அவரோட டைம்ல வந்து எப்படியும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அ மியூச்சுவல் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ற அந்த ஒரு விஷயம் தான் அவர் எப்பவுமே நினைப்பாரு. ஸோ கிஃப்ட்னு ஆக்சுவலி வந்து கடைசியா அவர்கிட்ட கொடுத்தது வந்து என் டாட்டர் வந்து ஒரு லாலிபாப் கொண்டு போய் கொடுத்தா. அதுதான். அண்ட் அண்ணாக்கு வந்துட்டு வித்யா அவங்களை இழந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா மொத்த பாசமுமே சிஸ்டர்ஸ் உங்க மேல வந்து நிறைய காமிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவங்களோட இழப்பை பத்தி உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்காரா? இல்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி ஷேர் பண்ணது இல்ல. பட் ஆஸ் யூ நோ, நானும் அண்ட் கீர்த்தனா ரெண்டு பேரும் தான் வந்து ஃபேமிலியில வந்து அவருக்கு சிஸ்டர்ஸ். ஸோ எங்க ரெண்டு பேர் மேல ஒரு ஸ்பெஷல் பாசம் எப்பவுமே இருக்கும். அண்ணாக்கு மட்டும் இல்ல, அத்தை மாமா ரெண்டு பேருமே வந்து எங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு டாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படின்னும் போது எங்க ரெண்டு பேரை வந்து ரொம்பவே பாசமா இருப்பாங்க எப்பவுமே. ஒரு டாட்டர் மாதிரி தான். அண்ட் பிளஸ் என்னோட டாட்டர் வந்து ரொம்ப பெட் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஃபேமிலியில. ஷீஸ் கவினி. Hi. ஹாய், எப்படி இருக்கீங்க? How are you? I'm good. How are you? Thank you, I'm all good. and சொல்லுங்க, உங்களோட அங்கிளுக்கு நீங்க பர்த்டே விஷஸ்லாம் சொல்லணும் இல்லையா? He's my Vijay Perippa. ஓகே, பெரியப்பா. கிரேட் மேம். சோ எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு சார? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து என்னன்னா அவரோட பர்த்டேக்கு வந்து அவரே ஃபோன் பண்ணி இவகிட்ட விஷ் வாங்கினாரு ஒரு வாட்டி, which was very special. சோ இவ வந்து ரொம்ப பெட் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே. செல்ல கொடுத்தவங்க அதான் சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு. அது சரி. அவளுக்கே சரி வந்துருச்சு. ஐயோ, அது பெரியப்பாக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி சுத்துறீங்க? எப்படி இது பண்றீங்க? ஒரு பண்ணி கேட்குறீங்க. Dupatta.
துப்பட்டா துப்பட்டாவா? Do you want to say something to Vijay Peripa on his birthday? Do you want to wish him? Yes. Okay, you can. This is Vijay Peripa. That's not Vijay Peripa. Vijay Peripa. We will show this video to your Peripa, definitely. It will reach him. Yeah. Okay. Yeah. Happy birthday, Vijay Peripa. I love you so much. I love you so much. And I hope I see you soon. Like last time, I came and sat in your lap. I told a lot about my stories. I told about my school. I wish that happened again, Vijay Peripa. I hope I see you soon in India. I love you so much, Vijay Peripa. ஓகே, என்னென்ன gift எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க மேம் உங்க டாட்டருக்கு? Mostly I don't buy anything because I only Spends make a lot of time cards. with you, right? Yes. Yeah. Last time enna pesneenga? Did you? I mean, you can tell her about all the stories you were talking to him about your school. Yeah, I talked about my school. I talked about how much I have been spent in Chennai. It's so sweet. And அதிகம் சார் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரி கேம்ஸ்லாம் இவங்க கூட விளையாடுவாங்க மேம்? இவ கூட வந்து நிறைய பேசுவாரு, மடியில உட்கார வச்சு நிறைய கதை பேசுவாங்க இவங்க ரெண்டு பேரும். சின்ன வயசுல ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்து லைக் ஒரே எங்க பாட்டி வீட்டுல வந்து கசின்ஸ் எல்லாம் ஒரே வீட்டுல தான் அப்படி வளர்ந்தோம். லைக் எல்லாருமே ஒரே ஏரியா, விருகம்பாக்கம், சாலிகிராமம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ நிறைய வந்து எனக்கு மெமரிஸ் ஞாபகம் இருக்குதுன்னா வந்து நானு யூ மஸ்ட் பி நோயிங் விக்ராந்த், சஞ்சு அண்ணா, கார்த்திக், கீர்த்தனா எல்லாருமே வந்து வி யூஸ் டு பிளே கேரம் போர்ட் விளையாடுவோம். அந்த வீடு வந்து பாட்டி வீடு வந்து பெரிய வீடு ஆக்சுவலி, பின்னாடி நிறைய இடம் இருக்கும், ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் நிறைய ஞாபகம் இருக்கு. அப்ப கூட வந்து அவர் வந்து ஒரு பெரிய அண்ணா. அண்ட் நாங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், பாலலோகன், விருகம்பாக்கம், எல்லாருமே அதே ஸ்கூல்ல இருந்து தான் படிச்சுட்டு வந்தோம். ஸோ விஜய் சார் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் விஷயத்துல வந்துட்டு ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லியிருக்காரா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் எதுவும் அவர் கொடுத்தது கிடையாது. அந்த மாதிரி இல்ல. ஆனா நானும் கீர்த்தனாவும் ஜென்ரலி அந்த கசின் ஸ்கூல்ல ஃபேமிலில எப்பவுமே இருக்கும் இல்லையா, கேர்ள்ஸ் நல்லா படிச்சிருவாங்க, பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாரா படிப்பாங்க. சோ அந்த ஒரு இது இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்துட்டு விஜய் சாரை மீட் பண்ண உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அந்த பர்த்டேக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? என்ன கேள்வி கேட்பீங்க? ஏதாவது ஒரு क्वेश्चन அவர்கிட்ட ரைஸ் பண்ணணும் அப்படின்னா? இல்ல, எனக்கு கேள்வி ரெக்வெஸ்ட் ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து ஐ திங்க் இப்போ வந்து அவர் நிறைய கொஞ்சம் என்ன சொல்றது, நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஐ ரியலி வாண்ட் ஹிம் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஹெல்த். அண்ட் இன்னொன்னு வந்து அவரை தன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி மற்றவங்களோட சந்தோஷத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறதுனால அவரோட சந்தோஷம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெக்வெஸ்ட் அப்படின்னா ஐ திங்க் இதுக்கப்புறமா ஒரு படத்துல நடிப்பாரான்னு தெரியாது, பட் இன்ஃபேக்ட் இன்னொரு ஏதாவது படம் நடிச்சாருன்னா ஐ திங்க் ஐ வுட் லைக் டு சிங் அ சாங் வித் ஹிம். ஒரு சாங் அவர் கூட பாடணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். நான் வந்து ஒரு வாட்டி ஐ திங்க் ஐ ரிமெம்பர் உங்களோட சாங் வந்து பாடி அமிச்சேன் அண்ட் நீங்கள் என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெடிகேட் ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் தட் சாங். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீ அர்த்தம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீ அர்த்தம். உன் மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ? கண்டிப்பா மேம், இது ரெண்டுமே அவரை போய் ரீச் ஆகும். நீங்க மீட் பண்ணும் போதுமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசுவீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு பிஸி ஆயிட்டாரு, பட் சின்ன வயசுல வந்துட்டு கூடவே இருந்த ஒருத்தர் எதுனாலும் விஜயண்ணான்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ அவரை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அவர் பிஸி ஆனதுக்கு அப்புறம்?
எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம். பட் அட் த சேம் டைம் வந்து ஒருத்தர் வந்து நம்மளோட சின்ன வயசுல இருந்து கூட வளர்ந்த ஒருத்தர் வந்து இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு ஹைட்ல போய் ரீச் ஆனது வந்து ஆப்வியஸ்லி அவரும் நிறைய வந்து காம்ப்ரமைஸ் நிறைய பண்ணிருப்பாரு இல்லையா? அவருமே நிறைய மிஸ் பண்ணிருப்பாரு. நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு அவருமே நிறைய மிஸ் பண்ணிருப்பாரு. பட் அதெல்லாமே நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இருக்கோம். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கு. பட் அட் த சேம் டைம் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே ஹில் மேக் ஷூர் தட் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஃபேமிலியோட கசின்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல அது கண்டிப்பா வந்து இருப்பாரு. சோ அதுவே ஒரு பெரிய விஷயமா நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். மேம் நீங்க வந்து நிறைய வந்து சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா பாடுறீங்க. அண்ணாவும் நிறைய ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்காரு பிலிம்ஸ்ல எல்லாம். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல நீங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பாடின பாட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த சாங் எல்லாம் பாடுவோம் அடிக்கடி, இல்ல இந்த ஆக்சுவலி வந்து அண்ணா வந்து பிகினிங்ல வந்து அப்பாவோட அதாவது எங்க அப்பாவோட ட்ரூப்ல எல்லாம் கூட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து பாடியிருக்காங்க அண்ணா. அண்ட் அந்த மெமரிஸ் இருக்கு, நிறைய ஸ்டேஜஸ்ல வந்துட்டு பாடிருக்காங்க. பட் ஆனா இது வரைக்கும் நானும் அண்ணாவும் வந்து பாடினது கிடையாது ஸ்டேஜ்ல. பட் ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு எனி ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா அது நடக்கணும்னு நான் நம்புறேன். பட் ஆனா பாட்டுன்னு வரும்போது உங்களுக்கே தெரியும், லைக் ஃபேமிலில எல்லாருமே பாடுவாங்க. ஸோ மியூசிக் சம்பந்தமா நிறைய பேசுவோம், நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். அண்ட் அது மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்கோம் சின்ன வயசுல. That's so sweet. And உங்களுக்கு விஜய் சார் எப்படிப்பட்ட அண்ணா? ஆக்சுவலி வந்து சொல்லணும்னா எல்லாருமே எங்க ஃபேமிலிலே வந்து எல்டஸ்ட் பிரதர் விஜய் அண்ணா வந்து. ஸோ எப்படிப்பட்ட அண்ணானா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மத்தவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி தான் எப்பவுமே அவர் இருப்பாரு. ஸோ அவர் வந்து எதுவுமே வாய் திறந்து அப்படி பேசணும்னே அவசியம் இல்லை. அவரோட நடத்தையில அவரோட ஆக்ட்லயே வந்து மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் இங்க அப்ராட் வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அந்த கனெக்ட் அந்த அந்த கேரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே நான் பாக்குறேன். எவ்வளோ இளைஞர்கள் இங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவரோட பேர் சொல்லி அவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் லைக் அவரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வர ஒரு விஷயம் தான். ஸோ ஐ திங்க் ஹீஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். ஒரு அண்ணா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பர்சன். அண்ட் அந்த மாதிரி தான் எனக்கு அவரை தெரியும். சோ கிரேட் மேம். அண்ட் அண்ணா உங்ககிட்ட பண்ற அட்வைஸ் என்ன? அடிக்கடி இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோமா தங்கச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி. யூஸ்வலா வந்து அவரு பண்ற ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி அவர் எதுவுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல மாட்டாரு. ஆல்வேஸ் திங்க் அண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான். எப்பவுமே என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னு தான் வச்சிருப்பேன். எந்த ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடியும் சரி பண்றதுக்கு முன்னாடியும் சரி ரொம்ப 100 டைம்ஸ் அதை வந்து திங்க் பண்ணி தான் அவர் பண்ணுவாரு. சோ அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட சைல்ட்ஹுட் மெமரியில ஒரு பெஸ்ட் மெமரி வித் விஜய் அண்ணா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, நான் வந்து நிறைய இருக்கு, சின்ன வயசுல இருந்து நிறைய இருக்கு. பட் ஆனா வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு 6 years இருக்கும் அவரு சினிமால நாளைய தீர்ப்பு வாஸ் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அந்த மூவியோட ஷூட்டிங்க்கு வந்து என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க வீட்டுல இருந்து. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஷூட்டிங் நான் பாக்குறேன்னா. சோ நாளைய தீர்ப்பு ஷூட்டிங்ல வந்து ஒரு வீட்டுல வந்து கூட பழகின ஒரு அண்ணா சடனா வந்து ஒரு ஆக்டர் அண்ட் ஒரு டான்ஸ் சீக்வென்ஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ வாஸ் தேர். எனக்கு வந்து அது ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது, ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. வாவ், என்ன ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட் இஸ் த பெஸ்ட் மெமரி ஐ திங்க். ஓகே, அண்ணா கிட்ட எப்பயாவது திட்டு வாங்கிருக்கீங்களா? செல்லமா ஏதாவது திட்டிருக்காரா? அவர் திட்டல மாட்டாரு, யாரையுமே திட்ட மாட்டாரு. சோ ஆனா ஸ்ட்ரிக்ட்டான அண்ணாவா இருந்திருக்காரா? இல்ல அவர்கிட்ட வந்து ஆக்சுவலி திட்டல வாங்கினது இல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து டாக்ஸ்னா ரொம்ப பயம். அவர்கிட்ட சக்கின்னு ஒரு குட்டி டாக் இருந்தது. எப்ப அத்தை வீட்டுக்கு போகும்போதும் வந்து அதை பார்த்து நான் ரொம்ப பயப்படுவேன். சோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பண்ணாது அப்படின்னா மெதுவாதான் எல்லாமே அவர் வந்து பேசுவாரு. திட்டலாம் மாட்டாரு யாரையுமே. ரொம்ப சாஃப்ட் அண்ட் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் தான் எப்பவுமே. ஓகே, பட் ஸ்ட்ரிக்ட்டா என்னைக்குமே அவரு எந்த விஷயமும் ஸ்ட்ரிக்ட்டா இன்சிஸ்ட் பண்ணது இல்லையா? இல்ல எப்பவுமே வந்து அவர் வந்து he'll observe a lot. லைக் எப்ப போனாலுமே வந்து ஆல் ஓகே வாமா, எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கேட்பாரே தவிர எதுவுமே வந்து ஸ்ட்ரிக்ட்டா அப்படியெல்லாம் வந்து அவர் பேசியே நான் பார்த்தது கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டா அப்படியெல்லாம் வந்து ஒரு சவுண்ட் அந்த வால்யூம்க்கு அப்படி மேல போய் நான் பார்த்தது இல்லை. பட் அவ்வளவு வந்துட்டு வாய்ஸ்ல கூட கொஞ்சம் ரைஸ் பண்ணாம அவ்வளவு சைலண்டா இருந்த உங்க பிரதர் வந்துட்டு இப்போ பாலிடிக்ஸ் வர போறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இன்ஃபேக்ட் வந்து எனக்கு அது பெருசா ஷாக்கிங்கா இல்ல. ஏன்னா
அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் அதுதான் நான் சொல்லுவேன், பார்க்கும் போதே தெரியும் இல்லையா, மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், மத்தவங்களோட வெல்பீயிங், மத்தவங்களோட சந்தோஷத்தை வந்து முன்னிலைப்படுத்தி இருக்கிற ஒரு பர்சனா தான் நான் பார்த்திருக்கேன். சோ அவர் பாலிடிக்ஸ் வர போறாருன்னு தெரிஞ்ச உடனே நிஜமாவே எங்களுக்கு வந்து ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு அது ஷாக் இல்ல, பட் ஐ எம் ஷுர், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் வந்து ஐ திங்க் மக்களுக்கு நல்லது பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா, ஏன்னா ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் அவருக்கு இவ்வளவு வருஷம் வரைக்கும் சினிமால இருந்த சக்சஸ் தாண்டி ஐ திங்க் பாலிடிக்ஸ்ல ஹீல் பி 200% மோர் சக்சஸ் அவருக்கு கிடைக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் விஜய் சாரை மீட் பண்ண ஏதாவது சான்ஸ் கிடைச்சதா? நீங்க கால் பண்ணி பேசுனீங்களா? நான் ஆக்சுவலி 2 weeks முன்னாடி கூட பேசினேன் அண்ணா கிட்ட. ஐ மீன் அதுக்கப்புறமா நாங்க மீட் பண்ணோம். நான் வெக்கேஷன் வரும்போது, இந்தியா சென்னை வரும்போது மீட் பண்ணோம். இன்ஃபேக்ட் இங்க இருந்து அவர் ஷூட்க்கு வேற ஒரு லொகேஷனுக்கு போகும்போது துபாயில இருந்து தான் போனாரு. சோ நான் வந்து அவர்கிட்ட பேசினேன், என்ன அண்ணா எல்லாமே ஓகேவானா, இல்லம்மா நான் இப்ப ஃபிளைட் ஏறிட்டேன், வேற லொகேஷன் போறேன், சோ இப்போ ஐ திங்க் மீட் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொன்னாரு. சோ ஹீல் ஆல்வேஸ் மேக் ஷுர் டு கீப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்டேட்டட் அபவுட் எவ்ரிதிங். அண்ட் யா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஃபைனலி உங்களோட விஷயத்தை விஜய் சாருக்கு நீங்க வெயினுட்ஸ் மூலமா சொல்லலாம். ஹாப்பியஸ்ட் பர்த்டே விஜயண்ணா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இது வந்து உங்களோட 50வது பிறந்த நாள், ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன், அண்ட் யூஆர் என்டரிங் இன்டு பாலிடிக்ஸ். அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமால உங்களுக்கு இந்த அளவு சக்சஸ் கிடைச்சதோ அதை விட ஜாஸ்தியா வந்து நீங்க அடுத்து வைக்க போற எல்லா ஸ்டெப்ஸ்லயும் வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும்னு நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். பாப்பா, you want to tell something? I want to say something to Vijay Peppa. Yeah. Happy birthday, Vijay Peppa. I hope you have a lovely day. That's so sweet. Take care. Thank you so much, ma'am, for joining with us. It was a great time. Thank you. Thank you so much. Behind Woods Thalapathy Golden 50 title sponsor Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil and GT Holidays, South India's #1 travel brand, supported by Chennai's Amirtha Group of Institutions. Chennai's Amirthaல ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore. Fashion partner Yasko Shirts and Trousers. Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Woods Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, East Park Traditional Thailand Massage. Fashion partner Yasko Shirts and Trousers.